விவாதத்தில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் இந்திய குடியரசுக் கட்சியுடைய மாநில தலைவர் டாக்டர் சேகு தமிழரசன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மூத்த சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு செங்குட்டுவன் அவர்களும் இந்த விவாதத்தில் நம்மிடையே இணைகிறார். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி பாலபாரதி அவர்களுக்கு. நீங்க ஒரு நீண்ட நாள் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு மூத்த தலைவர். ஜனாதிபதி உரையையோ ஆளுநர் உரையையோ கேட்காமல், ஆளுநர் வந்தவுடனேயோ ஜனாதிபதி வந்தவுடனேயோ கூச்சல் போட்டு இல்ல கோஷம் போட்டு புறக்கணிப்பது, அதை கேட்காமலே புறக்கணிப்பது அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான அரசியல் நடைமுறையா நீங்களும் பார்க்கிறீங்களா? கடந்த 4 ஆண்டு காலமாக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையை புறக்கணிக்கல. ஆளுநர் உரை என்பது ஆகப்பெரிய உரைகளில் மிக முக்கியமானதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்க கருதுறோம். ஏன் புறக்கணிக்கிறோம் அப்படின்னா, இந்த 4 ஆண்டுகளில் ஆளுநர் உரையில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல திட்டங்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு அடித்தட்டு நடுத்தர மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட அரசு கவனிக்கவில்லை. ஆகவேதான் ஆளுநர் உரையின் போது அந்த மக்களுக்கான போராட்டத்தை நாங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக தான் நாங்க புறக்கணிக்கிறோம். நேற்றைய தினம் ஸ்ரீரங்கம் வெற்றி என்பது ஆளும் அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 96,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கிடைத்தது. ஒரு கனமான வெற்றி, மிக முக்கியமான வெற்றி. இன்னைக்கு ஆளுங்கட்சி கொண்டாடுது. அதுல நாங்க விமர்சனமோ கருத்தோ சொல்லலாம். ஆனா இந்த கனமான வெற்றி தான் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த தோற்றம் அப்படிங்கிற பார்வை அரசுக்கும் ஆளும் அதிமுகவுக்கும் இருக்கிறது. ஆகவேதான் மக்களினுடைய பிரச்சனை இதை காட்டிலும் மிகப்பெரியது என்பதை ஆளுநர் உரையில நாங்க சொல்லணும். இல்ல, ஒரு கட்சி வெற்றி அடைந்தது அப்படின்னா ஒரு ஆட்சிக்கு கிடைச்ச அங்கீகாரமா நினைக்கிறது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம் தானே, எந்த ஒரு அரசும் நினைக்கும். அது ஒரு தொகுதியினுடைய இடைத்தேர்தலுடைய வெற்றி என்பதற்கு மாறாக தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை, மக்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை என்று அரசாங்கம் திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சி. ஆகவேதான் ஆளுநர் உரையை புறக்கணிப்பது என்ற நிலையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நான் திரு சேகு தமிழரசன் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். உங்களுடைய பார்வையில ஆளுநர் உரையோ ஜனாதிபதி உரையோ புறக்கணிப்பதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான அரசியல் பார்வை, அந்த வெளிநடப்புகளை எப்படி பார்க்கிறீங்க? ஆளுநர் உரை என்பது ஒரு மரபு, ஒரு சம்பிரதாயம், சட்டமன்றத்தின் ஒரு வழக்கம். அதே போலதான் குடியரசுத் தலைவருடைய உரையும். அது அவருடைய சொந்த உரையே அல்ல. ஆட்சியோ அரசோ எதை எழுதி தருகிறதோ அதை படிக்கிற வேலைதான் அவருடைய வேலை. இதை எதிர்கட்சிகள் புறக்கணிப்பது அப்படிங்கிறது ஆரோக்கியமாங்கிற கேள்வி தான் அவங்கள்ட்ட வச்சு, அதே கேள்வி உங்களுக்கு. அதனாலதான் சொல்றேன், இதை எதிர்கட்சிகள் அதை நாங்க புறக்கணிக்கிறோம், அதுக்கான சொல்ற காரணங்கள் இருக்க, அது கனமா இல்ல. என்ன காரணம்? அது வலுவா இல்ல. என்ன காரணம்? இப்போ நாங்க 3 ஆண்டு காலமா நாங்க புறக்கணிக்கல, 4வது ஆண்டு இந்த ஆண்டு தான் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி 3 ஆண்டு காலமா அவர்கள் அதிமுகவுடைய தோழமை கட்சி, 4வது ஆண்டுல அவங்க இல்ல, ஆகவே புறக்கணிக்கிறார்கள். அதானே உண்மை? இல்ல, அதானே எதார்த்தம்? 3 ஆண்டு காலமாக நாங்கள் புறக்கணிக்கவில்லை. இப்ப நாங்கள் புறக்கணிக்கிறோம். என்ன பண்ணாங்க? அதிமுக எதிர்கட்சியா இருக்க 4வது ஆண்டு தான் புறக்கணிக்கிறோம். அதிமுக போல நான் தொடக்கத்திலே சொன்னேன், அதிமுக போல எதிர்கட்சியா வந்த உடனேல இருந்து எல்லா ஆளுநர் உரையை புறக்கணிப்பதான் அதற்கு வலுவான காரணங்கள் வேணும்னு. இல்ல இல்ல, அந்த வலுவான காரணங்கள் கம்பாரிசன்லயே கேட்கிறேன். நீங்க 2006, 7, 8, 9, 10 இப்ப புறக்கணிச்சதுக்கும் இன்னைக்கு திமுகவும் மார்க்சிஸ்டும் இப்ப புறக்கணிச்சதுக்கும் அந்த காரணங்களை ஒப்பிட்டா அது வலு இது வலு இல்லைங்கிறீங்களா? ஆமா, அந்த காரணங்கள் வலுமிகுந்தவை. 2006 புதிய ஆட்சி வந்த உடனே சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு புறக்கணிக்கிறீங்க. நீங்க என்ன காரணங்களை சொல்லி 2006, 7, 8 எல்லாம் புறக்கணிச்சீங்களோ அதே போல சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு திமுக புறக்கணிக்குது. என்ன வித்தியாசம்னு கேட்கறேன். சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னதுக்கும் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னதற்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு. அதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதுதான் நேற்று கூட தேர்தலில் அவ்வளவு பெரிய வெற்றி தந்திருக்கிறார்கள். அதாவது அது அந்த வெற்றி இடைத்தேர்தலுடைய வெற்றின்னு இன்னைக்கு சொல்றாங்களே, இவர்கள் தான் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னாங்க 2016க்கான முன்னோட்டம்,
2016 தேர்தலுக்கான முன்னோட்டம். இப்ப ஏன் நீங்க ஒரே நாள்ல மாறி பேசுறீங்க? இது வெறும் இடைத்தேர்தல். ஏன் மாறி பேசுறீங்க? நீங்க தானே சொன்னீங்க. இதே இன்னைக்கு நீங்க எதிர்கட்சிகள் இன்னைக்கு புறக்கணிப்பது, ஆளுநர் உரையை புறக்கணிப்பது தப்புன்னு ஒரு ஹை மாரல் கிரவுண்டா அதிமுக எடுத்ததுன்னா, இதே நிலைப்பாட்டை தானே சென்ற ஆட்சியில் எடுத்தது, புறக்கணித்தது ஆளுநர் உரையை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அந்த கேள்வியை தான் திரு செங்குட்டுவன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். அப்பொழுது அதிமுக நீங்க இன்னைக்கு என்ன காரணங்களை சுட்டி காட்டுகிறீர்களோ, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, செயின் ஸ்நாச்சிங் நடக்குது, அங்க பிரச்சனை, இங்க கொலை நடக்குது, ஆதாய கொலைகள் நடக்குது, இந்த காரணங்களை எல்லாம் இன்னைக்கு சுட்டி காட்டுறீங்க. சிமிலர் ரீசன்ஸ், இதே போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தான் ஒவ்வொரு ஆண்டும் நீங்க ஆட்சியில் இருந்த போது அதிமுக புறக்கணித்தது. அது உங்களுக்கு மிகப்பெரிய தவறாகப்பட்டது. இப்படி ஆளுநர் உரையை புறக்கணிக்கலாமா, ஆளுநர் உரையை புறக்கணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஹை மாரல் கிரவுண்ட நீங்க எடுத்தீங்க. இன்னைக்கு ஆளுநர் என்ன சொல்ல வருகிறார், என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்பதற்கு முன்பாகவே ஆளுநர் வந்த உடனே கோஷம் விட்டு வெளிநடப்பது அப்படிங்கிறது அன்னைக்கு நீங்க கேட்டது போல ஆரோக்கியமான அரசியல் நடைமுறையா? திரு செங்குட்டுவன் சொல்லுங்க. இல்ல, என்னோட கேள்வி உங்களுக்கு கேட்டுதா கேள்வி? should I repeat? திரு செங்குட்டுவன் கேட்க சொல்லுங்க. திரு செங்குட்டுவன் சென்ற திமுக ஆட்சியின் போது அதிமுக ஆளுநர் உரையை புறக்கணித்த போது இப்படி ஆளுநர் உரையை புறக்கணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டீங்க. அது தவறாக உங்களுக்கு பட்டது. இன்னைக்கு அவங்க என்ன காரணங்களை சுட்டி காட்டி ஆளுநர் உரையை புறக்கணிச்சாங்களோ அதே போன்ற காரணங்களை தான் இன்னைக்கு திமுக சுட்டி காட்டுகிறது. இது ஆரோக்கியமானதா? நீங்க கேட்ட கேள்விதான். இல்ல, உங்களுடைய கருத்து இதுல இருந்து நான் மாறுபடுறேன். கடந்த காலத்துல, கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்துல, தொடர்ந்து கருத்துக்களை சொல்லுங்க சார். கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்துல, ஹலோ சொல்லுங்க, தொடர்ந்து கருத்துக்களை சொல்லுங்க. அதிமுகவை சேர்ந்த உறுப்பினர்கள் வேண்டுமென்றே எப்படியாவது அவருடைய தலைவி, முதலமைச்சர் அவருடைய தலைவியை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் வெளிநடப்பு செய்தார்கள். ஆனால் இப்போது இன்றைக்கு கவர்னர் அவர்கள் ஆற்றியிருக்கிற உரையில ஒரு ஆளுநர் உரை என்பது ஒரு ஆண்டுக்கான ஒட்டுமொத்தமாக ஒரு அரசாங்கம் ஒரு ஆண்டு முழுவதும் என்னென்ன திட்டங்களை செய்ய இருக்கிறோம் என்பதை ஒரு கொள்கை, ஒரு பாலிசி வடிவிலே சொல்லக்கூடியதுதான் ஆளுநர் உரையாக இருக்கும். ஆகவே அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஆளுநர் உரை என்பது ஒரு பாராட்டு பத்திரமாக, அதுவும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு ஒரு பாராட்டு பத்திரம் வாசிப்பதாக இருந்ததை தவிர அதில் எந்த விதமான திட்டங்களோ எந்த விதமான செயல்பாடுகளோ அந்த ஆளுநரையிலே இருப்பதாக தெரியவில்லை. அதையும் தாண்டி இந்த ஆளுநர் உரையில குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் திரு செங்குட்டுவன், ஆட்சியாளர்களை ஆளுநர் உரை பாராட்டுவது இதுதான் முதல் தடவையா, இல்ல பாராட்டக்கூடிய முதல் ஆட்சி அதிமுக ஆட்சியா? திமுக ஆட்சியில ஆளுநர் உரையில அன்றைய முதலமைச்சர் மீது ஒன்று அவருக்கு பாராட்டே வைக்கப்பட்டது இல்லையா? புதுசா கேட்கிறேன். கடந்த காலத்திலே ஏதோ ஒன்று இரண்டு இடங்களிலே பாராட்டு உரை நடந்திருக்கும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த 2015 ஆளுநர் உரை என்பது ஒட்டுமொத்தமாக கடந்த இந்த அதிமுக ஆட்சியினுடைய அந்த செயல்பாடுகளை பாராட்டுவதாக, ஒன்றுமில்லாத ஒரு செய்திகளை பாராட்டுவதாக இருக்கிறதே தவிர எந்த விதமான ஆளுநர் உரை மனிதகுல வரலாற்றில் மூலாதார இடம்பெற்ற திராவிட பண்பாட்டை கட்டிக்காப்பதில் தன்னிகரற்ற தலைவராக திகழும் கலைஞர் 5வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்று தமிழகத்தின் முன்னேற்றத்துக்கு அயராது பாடுபட்டு வருவதும் அப்படின்னு தொடங்கக்கூடிய அம்சம் எங்கேயும் இல்ல, முதல் பக்கத்துல வருது. இது ஜெயலலிதா ஆட்சி காலத்திலும் சொல்லப்பட்டு ஒரு நிமிஷம். இல்ல, இதெல்லாம் ஆளுநர் தானே பாராட்டுறாரு. 2013 கொஞ்சம் ஹலோ, எஸ் கோ ஹெட் சார். சார், 2013 ஆளுநர் உரையில கவர்னர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அப்போது நடந்த ஏற்காடு இடைத்தேர்தலை பொறுத்தவரையில கவர்னர் அவருடைய அந்த உரையில சிறப்பு மிக்க வெற்றி என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த முறை இன்றைக்கு வாசித்திருக்கிற அந்த ஆளுநர் உரையில வரலாற்று சிறப்பு மிக்க அந்த வெற்றி என்று சொல்லுகிறார். அந்த வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி என்பது ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் வரலாற்று சிறப்புதான்.
ஆமா, வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி என்று சொல்லுவது, ஒரு வாக்குக்கு 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். பஞ்சாயத்துக்கு ஒரு இடத்துல டென்ட் போட்டு 3 வேளையும் சோறு கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, ஒரு நாளைக்கு பால் தந்திருக்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, ஒரு மளிகை ஜாமான் டோக்கன் கொடுத்து மளிகை ஜாமான் தந்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி என்பது அதை நாங்கள் கண்டித்துதான் நாங்கள் வழிமுறை செய்திருக்கிறோம். திரு ரமேஷ் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். ஆளுநர் உரை அப்படிங்கிறது நிதியாண்டுடைய செயல்பாடுகள், திட்டங்கள் இது குறித்த ஒரு முன்னோட்டமாக இருக்க வேண்டும். ஆனா ஆளும் கட்சியுடைய இல்ல ஆட்சியுடைய சாதனை விளக்க பட்டியலாக இது தொடர்ந்து இருந்து வருகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அரசியல் அரங்கத்தில் இந்த ஆளுநர் உரைன்னு இல்ல தொடர்ந்து எழுகிறது. இந்த ஆளுநர் உரை மீதும் நிச்சயமாக எழுந்திருக்கிறது. உங்களுடைய பார்வை? ஆளுநர் உரையில அரசாங்கத்தினுடைய ஒரு பாலிசி நோட் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட, ஒரு அரசாங்கம் துவக்க ஆண்டுல இருந்தா அதனுடைய லட்சியத்தை அது விளக்குவதாக அது இருக்கும். ஆனால் ஒரு அரசாங்கம் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளை நெருங்கிய நிலையில் அந்த அரசாங்கத்தினுடைய பணிகள், அந்த அரசு செய்த பணிகள் அது நினைவு கூறப்படுவது வழக்கம்தான். அது மாதிரி வேறு சில ஆளுநர் உரைகளிலும் நினைவு கூறப்பட்டிருக்கிறது என்பது எனக்கு நன்றாக நினைவு இருக்கு. அதனாலதான் கேட்டேன், தொடர்ந்து இப்படி வருவது ஆரோக்கியம் தானா? இன்னைக்கு இரண்டாவது எந்த திசையில அது மட்டும் இல்ல, என்னெல்லாம் செஞ்சிருக்கு, என்னெல்லாம் சாதிச்சிருக்கு அப்படின்னு ஒரு சாதனை விளக்கம் போல சொல்வது, வெறும் சாதனை பெரும் பங்கு அப்படி இருக்கிறதுங்கிறது குற்றச்சாட்டு இல்ல. சாதனை விளக்கமாக மட்டும் அது முடிந்திருந்தால் நீங்க சொல்வது போல இது ஒரு குறையாக, பெரிய குறையாக கூட தென்படலாம். ஆனால் அப்படி இல்ல. அதனுடைய திசை, அந்த அரசனுடைய பாதையை விளக்கிவிட்டு அது என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறது. ஆளுநர் எடுத்துப்போமே, என்னென்ன புதிய அம்சங்கள் நீங்க சொன்னது போல சாதனை விளக்கம் மட்டும் இல்லைங்கிறீங்க. புதிய அம்சங்கள் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் அதை சொல்றேன். இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா வருவாய்த்துறையில குறிப்பா கணினிமயமாக மக்களுடைய பிரச்சனைகளை எளிதில் தீர்க்கக்கூடிய அணுகுமுறையை கையாள்வது என்பது ஏற்கனவே வருவாய்த்துறை மாநில சட்டமன்ற உறுப்பினர் இருக்குமா? ஒரே ஒரு நிமிஷம். நான் சட்டமன்ற உறுப்பினர் நான் சொல்றேங்க. வருவாய்த்துறை மாநில வருவாய்த்துறை அமைச்சரே சொல்லி, அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த ஆண்டு இறுதிக்குள் கலெக்டர் அலுவலகங்கள், தாசில்தார் அலுவலகங்கள், பிடிஓ அலுவலகங்கள், இது ஒரு அறிவிப்பு மாதிரி தான். இன்னொன்னு பட்ஜெட்ல சொல்லப்படும் கவர்னர் அட்ரஸ்ன்றது ஒரு கர்டன் ரைசர். என்ன அது பட்ஜெட்ல தான் அனௌன்ஸ்மெண்ட், மேஜர் அனௌன்ஸ்மெண்ட். கர்டன் ரைசரா இருக்கா? கர்டன் ரைசரா இருக்கு, வெறும் சாதனை விளக்கமா இருக்காங்க. கர்டன் ரைசஸா இருக்கு. அதே மாதிரி அரசாங்கம் நீங்க சொல்றது இன்னொன்னு. அதே மாதிரி நில ஆவண மேலாண்மை பற்றி இதுல பேசப்பட்டிருக்கு. நில ஆவண மேலாண்மைன்றது ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கு போலி பத்திரங்கள் தாக்கல் ஆகிறது, சொத்துக்கள் இன்னொருத்தர் பேர்ல திடீர்னு மாறி இருக்கிறது. அதுல கூட நீதிமன்ற நடவடிக்கை பத்தி எனக்கு மாற்று கருத்து இருக்கு. அதுல நீதிமன்றம் தலையிட்டதை பத்தி அது ஒரு மிக புரட்சிகரமான நடவடிக்கை, இந்த அரசு எடுத்த நடவடிக்கை. அந்த நடவடிக்கையினால பல பேருடைய சொத்துக்கள் மீட்கப்பட்டிருக்கு. ஏன்னா அதுக்கு அதனுடைய மேலும் ஒரு கூடுதலான அம்சமாக நில ஆவணப்படுத்துதல்ல நில ஆவண மேலாண்மை என்ற ஒரு கொள்கையை பற்றி இந்த உரை பேசியிருக்கு. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய சில பாலிசிஸ் அதுல அழுத்தம் திருத்தமான தன்னுடைய நிலையை ஒரு அரசு வெளிப்படுத்தணும். அதுல அரசாங்கத்துடைய நிலைப்பாடு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னீங்க. ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சென்சஸ் அடிப்படையில் செய்யப்படணும் அப்படிங்கிற விஷயத்தை பன்னீர்செல்வம் ஏற்கனவே சொன்னாருங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. நம்ம பாலபாரதி நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க. முன்னாள் முதலமைச்சருடைய பற்றிய அம்சம் இதுல அவரு நண்பர் சொன்னது மாதிரி இது எல்லாமே அவரு தேடிட்டு இருக்காரு, பக்கம் பக்கமா தேடுறாரு. எது புதுசா அறிவிச்சிருக்காரு. நான் சட்டமன்ற உறுப்பினர், நீங்க சொன்ன மாதிரி நீண்ட நாள் சட்டமன்ற உறுப்பினரும் கூட. அதாவது இதுல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே பழைய விஷயங்கள். நாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பாக்குறோம்னா, சமீபத்துல மத்திய அரசாங்கம் கேஸ் சிலிண்டருக்கு கொடுத்த மானியத்தை நிறுத்திட்டாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி 400 ரூபாய் கொடுத்து நம்ம சிலிண்டர் வாங்கினோம் தமிழ்நாட்டு மக்கள். இப்போ 700 ரூபாய் கொடுத்து நம்ம சிலிண்டர் வாங்குறோம். இப்ப மத்திய அரசு பேங்க்ல என்ன போட்டிருக்குங்கன்னா வெறும் 236 ரூபாய் தான் போட்டிருக்கு. அப்போ அடித்தட்டு மக்கள், நடுத்தர மக்களை பாதுகாப்போம் என்று சொல்லி இருக்கு. ஏற்கனவே இந்த பொது விநியோக முறையை உங்கள் கையில் உங்கள் பணம்ங்கிற திட்டத்தை சென்ற ஆளுநர் உரையில ஆளுநர் அவர்கள் அதை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கிட்டார். இப்போ மத்தியில் பாஜக அரசு வந்திருக்கு.
இந்த திட்டம் அமலுக்கு வந்துருச்சு. அப்ப மாநில அரசினுடைய கொள்கை என்ன? இதை ஏற்றுக்கொள்கிறோமா? ஆளுநர் அதை பற்றி ஒண்ணுமே சொல்லல. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் திரு சேக்கு தமிழரசன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். இந்த உரையில எதிர்க்கட்சிகள் எழுப்பியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுல மிக முக்கியமானது, முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பற்றி ஒரு வரி கூட ஆளுநர் உரையில இல்ல. சென்ற ஆண்டுடைய ஆளுநர் உரையை எடுத்துக்கொண்டால் முதலமைச்சரை குறிப்பிடாத பக்கங்களே எண்ணிடலாம். ரொம்ப குறைவான பக்கங்கள் தான், ஒரு 40-45 பக்கம் இருக்கு. அப்படின்னா முதலமைச்சர் ஜெயலலிதாவை குறிப்பிடாத பக்கங்களே கிடையாது. ஆனா இந்த உரையில ஜெயலலிதாவுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய முதலமைச்சர் பற்றி ஒரு வரி கூட இல்லை. இது நிச்சயமா விமர்சனத்தை எழுப்பியிருக்கு. இதை எதிர்க்கட்சிகள் கேட்பதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது. முதல்ல இருங்க, தார்மீக உரிமையும் கிடையாது. தமிழ்ல கிராமத்துல ஒரு பழமொழி சொல்வது போல ஒரு கேள்விதான் இந்த கேள்வி. ஆடு நனைகிறதே அவங்க கேட்கறாங்க, ஏதோ ஒன்று அழுது போல. ஆளுநர் ஜெயலலிதா பற்றி பாராட்டு தெரிவிக்கப்படுது. ஆனா பன்னீர்செல்வம் பற்றியும் நடப்பு முதலமைச்சர் பற்றி ஒரு வரி இல்லையே. அது முழுக்க முழுக்க அமைச்சரவையினுடைய முடிவுங்க. அது எப்படிங்க நீங்க கேட்க முடியும்? ஏங்கிற விமர்சனம் எழுது இல்லையா? இது என்ன விமர்சனம்? இது முழுக்க முழுக்க இது ஆளுநர் உரையில இவைகள் தான் இடம்பெற வேண்டும், இவைகள் எல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்லுவதற்கு எதிர்க்கட்சிகளுக்கு எந்த உரிமையும் கிடையாது. வேணா நீங்க விமர்சனிக்கிறீங்கல்ல, அந்த விமர்சனத்துக்கான பதில் ஒரே வரியில ஆஹா இவ்வளவு சொன்னார்கள், புதிதாக இல்லை. நான் கேட்கிறேன், 1952 இருந்து இன்னைக்கு வரைக்கும் குடியரசுத் தலைவர் உரைகளிலோ ஆளுநர் உரைகளிலோ 28 மாநிலம் இருந்து இப்ப 29வது புது மாநில உரைகளிலோ எந்த உரையிலும் வறுமை ஒழிப்புன்னு ஒண்ணு இல்லாம இல்ல. இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பழசு சொல்லுமா? நான் கேட்கிறேன், இத பழசு சொல்லுமா? தமிழ்நாட்டுல பழசு சொல்லுவீங்களா? தமிழ்நாட்டுல ஆளுநர் அவசியம் உள்ளது. இங்க பாருங்க, ஆளுநர் ஒரு கட்சி சார்பானவர் அல்ல. தமிழ்நாட்டுல மதிக்க தகுந்த ஒரு இடத்துல இருக்காரு. முன்னாள் முதலமைச்சரை மட்டும் சொல்லியிருக்காரு, இந்நாள் முதலமைச்சரை ஏன் சொல்லவில்லை என்பது ஊடகத்தினுடைய கேள்வி மட்டுமல்ல. ஒரு நொடி என்ன பேச விடுங்க. இல்ல சார், ரமேஷ் ஒரு நொடி. இந்த உரை முழுக்க முழுக்க அமைச்சரவை, முதலமைச்சருடைய தலைமையிலான அமைச்சரவை எழுதிட்டார். அவர் அது விரும்பாமல் இருக்கலாம். பக்கத்து பக்கம் இருக்கணும். அது வேறு, அது வேறு. செங்குட்டு வண்டி அது வேறு. திரு செங்குட்டு இல்ல, இந்த விஷயத்தை திமுக எழுப்பி இருக்கிறது. ஆட்சியாளர்களை பற்றி புகழக்கூடிய முதல் ஆளுநர் அறிக்கையா, அது முதல் ஆளுநர் உரையா இது? ஹலோ திரு செங்குட்டுவன், உங்கள்கிட்ட தான் கேள்வி. உங்களுடைய கருத்துக்கள் இது சார்ந்து நான் கேட்க விரும்புகின்றேன். ஆட்சியாளர்களை புகழக்கூடிய முதல் உரை, நடப்பு முதலமைச்சரை கண்டிப்பா புகழ்ந்தே ஆகணும் அப்படிங்கிற விதி எங்கேயும் இருக்கிறதா? சார், அவங்க ஆளுநர் அவங்களுடைய முன்னாள் முதலமைச்சரை புகழ்றாரா, இந்நாள் முதலமைச்சரை புகழ்றாரான்றது அது தனிப்பட்ட விஷயம் சார். அது ஒரு மரபா இருந்தாலும் இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சரை ஒரு இடத்தில் கூட அந்த முதலமைச்சருடைய பெயரே அந்த இடத்துல வரல. அதை விடுங்க. அடுத்து இந்த 4 ஆண்டு காலத்திலே இந்த ஆட்சியில சொல்றாரு, இந்த ஆட்சி 4 வருஷம் முடிய போது, 1 வருஷம் இருக்கு. இந்த ஆட்சியில தொழில் வளர்ச்சி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்றது ஒரு ஒப்பீடு நான் சொல்றேன். 2009-2010 திமுக ஆட்சியில தொழில் வளர்ச்சி தமிழ்நாட்டில் 20.93% தொழில் வளர்ச்சி. ஆனா 2013-2014 அதிமுக ஆட்சியில அந்த தொழில் வளர்ச்சி எந்த அளவுக்கு கீழ் நோக்கி படு பாதாளத்துக்கு போயிருக்கின்றதுக்காக சொல்றேன். இப்ப 2013-14 அதிமுக ஆட்சியில தொழில் வளர்ச்சி 1.61%. தமிழ்நாட்டுடைய உற்பத்தி வளர்ச்சி இந்தியாவிலேயே 2வது மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. திரு செங்குட்டுவன், நீங்க திமுக ஆட்சி காலத்துல 20.93 அதிமுக ஆட்சியில திரு செங்குட்டுவன் உங்கள்கிட்ட தான் வரேன். திமுக ஆட்சி காலத்துல அதிமுக ஆட்சியில திரு செங்குட்டுவன் உங்கள்கிட்ட தான் வரேன். டேக் எ க்வெஸ்சன். திமுக ஆட்சி காலத்துல 20.93% அப்படின்னீங்க. 2007-8 2008-9 அப்பெல்லாம் மைனஸ்.
அக்ரிகல்ச்சரல் growth மைனஸ்ல இருந்தது. இன்றைக்கு இந்தியாவுக்கு சிறு தொழில் இந்தியாவில் ஆட்சிக்கு வரும் மழை வெயில் தானே வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்தது எந்த மாநிலம்? தமிழ்நாடு தானே. முதலிடத்துல எப்படி விவசாயம் வரும்? நீங்களும் நீங்களும் பாராட்டுறீங்க. திரு செங்குட்டுவன் சார் இன்னொன்னு சார் இந்த ஆட்சியில முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் எல்லா சட்டமன்ற கூட்டத்தொடர்களும் 110 விதியின் கீழ் அறிவிப்புகளை வெளியிட்டார். 2011, 2012 16 அறிவிப்புகள், மதிப்பீடு 6227 கோடி. 2012, 13 43 அறிவிப்புகள், மதிப்பீடு 48,262 கோடி. 2013, 14 44 அறிவிப்புகள், மதிப்பீடு 41,801 கோடி. 2014 36 அறிவிப்புகள், மதிப்பீடு 31,208 கோடி. மொத்த அறிவிப்புகள் 139 அறிவிப்புகள், அதனுடைய மதிப்பீடு 1,27,500 கோடி. 2014-15 ஆண்டு நிதிநிலை அறிக்கையின்படி மொத்த வரவு செலவே 1,27,389 கோடி தான். ஆகவே இவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த 139 ஒன் டன் அறிவிப்புகளும் வெற்று அறிவிப்புகள் தானே தவிர இதுல உண்மை என்ன இருக்கு சொல்லுங்க? இதுல உண்மை என்ன இருக்கா? அது மட்டும் கிடையாது. தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு ரொம்ப நல்லா இருக்குன்றார் இன்னைக்கு கவர்னர் உரையில. ரொம்ப நல்லா குஜராத் முன்னணி மாநிலம் சொல்றாங்க. குஜராத்ல என்ன நிலைமை தெரியுமா? குஜராத்ல எவ்வளவு முதலீடுகள் வந்திருக்கு தெரியுமா? எவ்வளவு ஒப்பந்தம் போடப்பட்டு தெரியுமா? தமிழ்நாட்டில் எவ்வளவு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுதியிருக்கிறது. படிக்கிறது இல்ல. இது நிர்வாகம் தெரிந்தவர்கள், மாநிலங்களை பற்றி புரிந்தவர்கள் பேசுகிற பேச்சல்ல. அதெல்லாம் நிர்வாகம் எங்களுக்கும் தெரியும். எங்க தலைவர் கலைஞர் ஒன்றும் பண்ணல. இதே திமுக ஆட்சியில முதல் மாநிலம்னா முதலீடு இதெல்லாம் அந்த பட்டியலை நாம் படிச்சுட்டோம். இதை போல நாம் போடுகிற ஒப்பந்தங்கள் முதலீடு தொழில் வளர்ச்சியில கடந்த திமுக ஆட்சியில தொழில் வளர்ச்சியில கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது, எங்கள் துணை முதல்வராக எங்கள் தளபதியார் இருக்கிற போது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மட்டும் 27 போட்டோம். அரசாணை 24 வெளியிட்டோம். தொடங்கப்பட்ட மொத்த தொழிற்சாலை 51, மொத்த முதலீடு 62,340 கோடி. வேலைவாய்ப்பு பெற்றோர் விவரம் 2,35,666. நீங்க சொல்லுங்க. இணைந்திருக்கிறார். எதிர்க்கட்சிகள் பிரதானமா பல எதிர்க்கட்சிகள் வைத்திருக்கக்கூடிய வாதமானது, ஜெயலலிதாவை ஆளுநர் புகழ்ந்திருக்கிறார், பன்னீர்செல்வத்தை ஒருவரை கூட அவருடைய பெயர் சொல்லி குறிப்பிடவில்லை. இது நிச்சயமாக நியாயமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிறதுன்னு திமுகவாகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும் விமர்சனம் எழுப்பியிருக்கிறது. பற்றி உங்களுடைய அதாவது இந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பொறுப்பேற்று மிக குறுகிய கால அவகாசம் தான் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு பாராட்டப்பட்டிருப்பது குறித்து இங்கேயும் விமர்சனம் வைக்கப்பட்டது, வெளியிலேயும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பாராட்டு என்பது இங்கேயோ வெளியிலேயோ குறிப்பிடுவதை போல பக்கம் பக்கமாக பாராட்டவில்லை. ஒரு பத்தியில் கூறப்பட்டுள்ளது. அது முழுக்க முழுக்க அவசியமான ஒன்றாகவே நான் கருதுகிறேன். தமிழகத்தினுடைய நதிநீர் பிரச்சனை என்பது முக்கியமான நெருக்கடியிலே இருந்திருக்கக்கூடிய, நீண்ட காலமாக இருந்திருக்கக்கூடிய பிரச்சனை. காவிரி பிரச்சனை ஆகட்டும், முல்லை பெரியாறு பிரச்சனை ஆகட்டும், இந்த இரு பிரச்சனைகளிலும் சட்ட ரீதியாக ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்ற பிறகும் கூட இடையூறுகள் அவ்வப்போது எழுந்து கொண்டே இருக்கின்றன. இப்படி இந்த இரண்டு பெரிய பிரச்சனைகளில் நீண்ட காலமாக நடந்த சட்ட போராட்டத்தில் ஒரு பெரும் பங்கு அவருக்கு இருந்திருக்கிறது. அதை பற்றி இந்த அமைச்சரவை அந்த கட்சியினுடைய அரசு தான் இப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அமைச்சரவை இது ஒரு சிக்னிபிகன்ட் விக்டரி,
இந்த வெற்றியை எட்டுவதற்கு அவர் காரணமாக இருந்தார் என்று கூறுவதிலே, அதில் குறிப்பிடுவதிலே தவறு இருப்பதாக நான் நினைக்கிறேன். திரு செங்குட்டுவன் மாறுபடுறீங்களா? சொல்லுங்க சார். மாறுபடுறீங்களா? ஜெயலலிதாவுடைய செங்குட்டுவன் பேசுறேன். எஸ், உங்கள்ட்ட தான் நான் கேட்கிறேன். திரு ரமேஷ் சொல்கிறார் ஜெயலலிதாவே ஏதோ பக்கமா புகழல, அவங்க ஆட்சி இருக்கக்கூடிய பணியை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த ஒரு விஷயத்தை மறுக்க முடியுமா எனில் அதை குறிப்பிடுவது என்ன தவறு என்கிறார். ஜெயலலிதா பற்றி பாராட்டி இருப்பதை திமுக குற்றம் சாட்டுகிறது. அதற்கு ரமேஷுடைய பதில் இது. உங்களுடைய பார்வை மாறுபடும். இல்ல அவங்க பாராட்டுறத பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனால் பாராட்டக்கூடியவர்கள் இன்னொரு பக்கத்தையும் பார்க்க வேண்டும். இல்ல கவலை எங்களுக்கு கவலை இல்லைங்கிறீங்க. திமுக பாராட்டக்கூடியவர்கள் இல்ல அறிக்கையுடைய முதல் வரியே சார் பாராட்டுறது பாராட்டு சார். நான் என்ன அவங்களுடைய பாராட்டு எதற்காக சொல்றாங்கன்னா, கடந்த 3 ஆண்டு காலங்களில், கடந்த 4 ஆண்டு காலங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய அளவிலே பேசப்பட்ட ஒரு திட்டம் கறவை மாடுகள் திட்டம். இல்ல அந்த விஷயத்துல இல்ல சார், என்னுடைய கேள்வி எடுத்துக்கோங்க. திமுக தலைவர் நீங்க இந்த கறவை மாட்டு திட்டத்தெல்லாம் பத்தி பேசணுங்கிறீங்க, நிச்சயமா பேசலாம். ஆனா திமுக தலைவர் தன்னுடைய அறிக்கையில முதல் வரியிலேயே ஜெயலலிதா பெங்களூரு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர், அவரை பாராட்டலாமா அப்படிங்கறத நடுநிலைவாதிகள் கருதணும் அப்படிங்கிறது, அது பெரிய குற்றம் இல்லை அப்படிங்கிறார் திரு ரமேஷ். இது சார்ந்து உங்களுடைய கருத்து கேட்கிறேன். நீங்க ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிறீங்க. முக்கியமான அரசியல் நிர்ணய சட்டப்படி இந்திய அரசியல் நிர்ணய சட்டப்படி நியமனம் செய்யப்பட்ட ஒரு கவர்னர் இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு நடக்க வேண்டும். அதற்கு மாறாக இந்திய அரசியல் சட்டத்தால் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒருவரை எப்படி அந்த பாராட்டுரையிலே பாராட்டுவதுதான் மிக ஆச்சரியமாக இருக்கிறது. இல்ல ஆச்சரியமாக இருக்கிறது. ஜெயலலிதாவுடைய இல்ல அந்த வழக்கில் அவர் மீண்டு வருவார், அவர் மக்களின் முதல்வர், அவர் பாராட்டுக்குரியவர் அப்படின்னு பொதுவா சொல்லியிருந்தா இந்த விமர்சனம் நியாயம். ஆனா ஒரு இஷ்யூ எடுத்துக்கிட்டு ஒரு நதிநீர் பிரச்சனை, மாநிலங்களுக்கே இருக்கக்கூடிய நதிநீர் பிரச்சனை, இதையெல்லாம் குறிப்பிட்டு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா முதலமைச்சரான போது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படிங்கிறார். அது இஷ்யூ பேஸ்டான ஒரு பாராட்டு தானே. ஜெயலலிதாவை ஒட்டுமொத்தமாக பாராட்டல, இஷ்யூ பேஸ்டா இந்த இஷ்யூல ஜெயலலிதா அப்படி நடவடிக்கை எடுத்தார் அப்படின்னு அதுல என்ன பிழை இருக்க முடியும்? இல்ல இந்திய அரசியல் நிர்ணய சட்டப்படி கவர்னர் ஒரு தண்டிக்கப்பட்ட குற்றவாளியை சட்டசபையிலே பாராட்டுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. திரு செக்குத்தமிழ் ஓ பன்னீர்செல்வத்தை பாராட்டிட்டு போங்க. பன்னீர்செல்வம் இன்றைய முதலமைச்சர் அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர், அவரை பாராட்டிட்டு போங்க. சம்பந்தப்பட்டவர்களுக்கு மீண்டும் நாடாளுமன்றத்தில் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு தரலையா? சிறைக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் தரலையா? சர்க்காரியா கமிஷனால் தண்டிக்கப்பட்டவர் மீண்டும் முதலமைச்சர் வேட்பாளர் வரலையா? இல்ல அது ஒரு கமிஷன். அன்றைக்கு இருந்த சட்டங்கள் சர்க்காரியா கமிஷன்ல எங்க தலைவர் தண்டிக்கப்படல. விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்தவர். கமிஷன் ரிப்போர்ட் இவர் சுட்டி காட்டுவது என்னன்னா, நீதிமன்றத்தால தண்டிக்கப்பட்ட ஒருவரை பாராட்டலாம். இன்றைக்கு இருந்த சட்ட நிலைமை வேறு, அன்றைக்கு இருந்த சட்ட நிலைமை வேறு. அப்படியே இருந்தாலும் இது இறுதியான தீர்ப்பு அல்ல. இது உங்களுக்கு தெரியாதா? இல்ல இந்த கீழமை நீதிமன்றத்தில் தந்திருக்கிற தீர்ப்பு இறுதியான தீர்ப்பு அல்ல. இந்த பாராட்டு மேலே உங்களுக்கு அரசியல் சட்டம் வழங்கி இருக்கிற உயர்நீதிமன்றம் இருக்கிறது, உச்ச நீதிமன்றம் இருக்கிறது. அதே அரசியல் சட்டம் தான் இவைகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறது. இல்ல அந்த ஒரு பாராட்டு ஜெயலலிதாவுக்கு தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு பாராட்டு இறுதியான தீர்ப்பு இல்லை என்று சொன்னால், தண்டனையின் மேல்முறையீடு ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அப்போது அது உறுதியற்றது. இல்ல திரு செங்குட்டுவன், இது அரசியல் சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயம். 2011 இருந்து 14 வரைக்கும் அவங்க சீஃப் மினிஸ்டர். அந்த காலகட்டத்தில் ஒரு இஷ்யூ எழுதுது, அந்த இஷ்யூ சைட் பண்றாரு. அந்த சமயத்தில் ஜெயலலிதா இந்த நடவடிக்கை எடுத்தார் அப்படிங்கிறார். இதுல பிழை இருக்க முடியுமான்னு கேட்கிறேன். இது இங்க அரசியல் சட்ட மீறல் ஏதேனும் இருக்கிறதா ஆளுநர் குற்றம் சாட்டுறதுக்கு? நீதிமன்றத்திலேயே இப்படிதான் ஏன் அந்த படம் இடம் வரணும் அப்படின்னு வழக்கு அங்கேயே சொல்லிட்டாங்க. மதுரையில நீதிமன்றம் அந்த அப்பீல் நீதிமன்றம்
சார் அதனால உங்க ஆசைப்படியே எல்லா சட்டங்களையும் அப்பீலுக்கு போயிட்டு நீங்க நீதிமன்றத்தில் தீர்ப்பு தந்திருக்காங்க, படத்தை வைப்பது தவறில்லை. நீங்க அப்பீலுக்கு போயிட்டு நிரபராதின்னு வந்த பின்னாடி எங்களுக்கு ஆட்சேபனை கிடையாது. ஆனால் இன்றைய நிலை என்ன? தண்டிக்கப்பட்ட குற்றவாளி என்பதுதான் இன்றைய நிலை. நீங்க ஒரு நீதிமன்றத்துடைய தீர்ப்பு எப்போது உயர்நீதிமன்ற அப்பீலில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அப்போது அதன் உறுதி தரமற்றதாகிவிடுகிறது. வழக்கை பற்றி பேசுறதுன்னா அவர்கள் கட்சி இப்போ தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், ஆளுநர் என்பவர் மத்திய அரசு மாநில அரசுக்கு இடையில மத்திய அரசால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர், ஒரு மிக முக்கியமான பொறுப்பு. மத்திய அரசினுடைய மிக முக்கியமான திட்டம் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். அது ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆனா தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு 98 ஊராட்சி அமைப்புகளை தவிர இதர பகுதிகளில் அந்த வேலையே நடக்கல. கிராமப்புற வேலை முழுவதும் நிறுத்தப்பட்டாச்சு. இதுல தமிழக அரசினுடைய கொள்கை என்ன? நிறுத்தப்பட்டதுக்கான காரணம் என்ன? இவங்களுடைய ஆதரவு இருந்ததா இல்லையா? ஏன் கிராமப்புற ஏழைகளுக்கு வேலை கிடைக்கல? அதை பற்றி ஆளுநர் உரையில எதுவுமே சொல்லல. நீங்க அதிமுக திமுக விட்டா பாராட்டுறது நல்லதா கெட்டதான்னு பேசிட்டு இருப்பாங்க. இங்க வேலை கிடைக்கல. ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மத்திய பாஜக அரசு நிறுத்திட்டாங்க. ஏன் அதிமுக அரசு வாயை திறக்கல? ஏன் ஆளுநர் முறையில ஒரு வார்த்தை கூட சொல்லல? அப்ப நீங்க மறைமுகமா மத்திய அரசினுடைய நடவடிக்கைக்கு ஆதரவா இருக்கீங்களா? உள்ளாட்சித்துறை மானிய கோரிக்கை நீங்க சட்டமன்ற உறுப்பினர் பேசுங்க. சீரழிப்பதற்குரிய நடவடிக்கையை மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆளுநர் என்ன கருத்து சொல்லியிருக்காரு? கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆளுநர் உரை எடுங்க. மத்திய அரசு மாநில அரசுக்கு இடையிலதான் ஆளுநர் இருக்காரு. அப்போ மத்திய அரசுடைய சில முக்கியமான திட்டங்களில் மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? கருத்து தெரிவிக்கலாம் இல்லையா? நிலைப்பாடு எடுக்கலாம் கேட்கலாம். இதெல்லாம் ஏன் ஆளுநர் இல்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு விஷயம் முக்கியமா படும், இன்னொரு நபருக்கு இன்னொரு விஷயம் முக்கியமா படும். இதெல்லாம் ஆளுநர் அப்புறம் ஒரு நாள் முழுக்க படிக்க வேண்டிய ஒரு மனிதன் எது முக்கியமானது சொல்லுங்க. பாராட்டுவது முக்கியமா, பாராட்டு இல்லைங்கிறது முக்கியமா, சாப்பிடுறது முக்கியமா, வேலை முக்கியமா? நான் பேசுவது அடித்தட்டு மக்களின் வேலை வாய்ப்பு அது முக்கியமா இல்லையா? அது முக்கியமா இல்லையா? அது ஏன் ஆளுநர் முறைக்கு வரல? இப்ப நான் கேட்கிற ஒண்ணு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்களும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க நீண்ட காலம், நானும் இருந்திருக்கிறேன். இதே யாரை நாம் பாராட்டி கொண்டிருக்கிறோமோ அந்த முதலமைச்சராக இருந்தபோது ஆளுநர் பதவியே தேவையில்லை என்று கூட சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறீங்க. நான் கேட்கிறேன், ஆளுநர் முறையில சில கொள்கைகளை சொல்லணுமா இல்லையா? அதுதானே பாலிசி. தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க மறைக்கிறீங்களே. திரு செங்குட்டுவன், விவசாய உற்பத்தியில் அரசாங்கம் சிறப்பாக செயல்படுகிறது. உற்பத்தியில சில புள்ளி விவரங்களை காட்டி ஆளுநர் உரை இப்படி குறிப்பிடுகிறது. இதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கிறதா? இல்ல, எந்த விதமான அது விவசாயத்துறையாக இருந்தாலும் சரி, தொழில்துறையாக இருந்தாலும் சரி, அது போக்குவரத்து துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறையிலும் இந்த 4 ஆண்டு காலத்திலே இந்த அரசிலே எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்பட கிடையாது என்பதுதான் எங்களுடைய ஆணித்தரமான கருத்து. உதாரணத்துக்கு இவங்க ரொம்ப 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 புகழ்ந்து பேசுறாங்க. அந்த கறவை மாடு திட்டத்தை பற்றி 1,10,000 மெட்ரிக் டன் உற்பத்தி ஆயிருக்கு. 1,10 மெட்ரிக் டன் உற்பத்தியா இருக்கிறது. விவசாய உற்பத்தி நெகட்டிவ்ல இருந்து 2012-13 நிச்சயமா இன்னைக்கு தேசிய சராசரியை விட அதிகமா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் இந்த ஒரு பாராட்டு அப்படிங்கிறது உகந்த பாராட்டு அவங்களுக்கு தெரியல. ஆந்திரக்காரர் வந்து பார்க்கிறார், குடிநீர் விநியோகத்தை குஜராத்காரர் வந்து பார்க்கிறார், இன்னொரு மாநிலக்காரர் வந்து பார்க்கிறார். இப்படி பிற மாநிலங்கள் எல்லாம் பாராட்டி கொண்டிருக்கிறார். தொடருங்க. அவரை நிப்பாட்ட சொல்லுங்க. கருத்து சொல்லுங்க. அவர் கேட்கல. இல்ல தொடருங்க சார். கேக்குதா?
தொடர்ந்து பேசுங்கன்னு சொல்லுங்க. திரு செங்குட்டுவன், தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஆளுநர் வந்து அவர் முடிச்சுட்டுமா சொல்லுங்க சார். இந்த ஆட்சியில இல்ல சார், ஆளுநர் வந்து இந்த ஆட்சியை புகழ்ந்து கொண்டிருக்கிறார், பாராட்டிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த ஆட்சியிலே ஒரு மிகப்பெரிய திட்டமாக பேசப்பட்ட இந்த கறவை மாடுகள் திட்டம், இந்த கறவை மாடுகள் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை 2014 ஆண்டு அறிக்கையில் என்ன சொல்றாங்க சொன்னா, மாநிலத்தின் பால் உற்பத்தியை பெருக்கவும் கிராமப்புற பெண்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கவும் இத்திட்டம் கொண்டு வந்ததாக சொல்லுகிறார்கள். ஆண்டுக்கு 12,000 வீதம், 5 ஆண்டுகளுக்கு 60,000 கால்நடைகள் என்று சொல்கிறார்கள். அதுல வந்து எந்தெந்த மாவட்டத்திலே பால் கூட்டுறவு சங்கங்கள் குறைவாக இருக்கிறதோ அந்த மாவட்டத்துக்கு தான் அதுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொன்னாங்க. ஒரு பசுமாடு விலை 30,000 ரூபாய், ஒரு பசுமாடு விலை 30,000 ரூபாய். ஆக ஒட்டுமொத்தமாக 2011, 2012, 2013 ஆகிய 2 நிதியாண்டில் 24,000 பசுமாடுகள் வாங்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 84.28 கோடிக்கு வாங்கியிருக்கிறது. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தரத்தக்க செய்தி என்னவென்று சொன்னால், வாங்கிய பசுமாடுகள் அத்தனையும் 21 மாவட்டங்களிலே 136 கிராம பஞ்சாயத்துகளிலே விரிவான ஆய்வு மேற்கொண்டதன் அடிப்படையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகிருக்கிறது. அருகில் உள்ள சந்தைகளிலே வாங்காமல் ஜெர்சி வகை பசுமாடுகள் இல்லாத ஆந்திர மாநிலத்திலே புங்கடூர், பழமனேர், பீலேறு சந்தைகளிலே வாங்கியிருக்கிற காரணத்தால் தரம் குறைந்த வயதான பாலே இல்லாத மாடுகளை வாங்கி இந்த மக்களுக்கு தந்திருக்கிறார்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக இது நான் சொல்லல, இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை அந்த ஆண்டு அறிக்கையில் சொல்றாங்க. முழு பூசணிக்காய் எல்லாம் கிடையாது, முழு பூசணிக்காய் எல்லாம் கிடையாது. அதாவது ஒரு கறவை மாடு வழங்குற போதும் இந்த கறவை மாடு யார் பயனாளி, எப்படி வந்து மாடு வாங்குவது, இது எல்லாம் முடிவெடுக்க வேண்டியது ஒரு சட்டமன்ற உறுப்பினராகிய செங்குட்டுவனுக்கு தெரியாது. இல்ல தலைவர் முழு அதிகாரம் திமுக ஊராட்சி என்பது விவசாயத்துறையில தமிழ்நாடு உற்பத்தியில் சிறந்து விளங்குகிறது அப்படின்னு ஆளுநர் சொல்லப்பட்டிருக்கிறது. மின்சாரத்துறையில 3300 மெகாவாட்டுக்கு மேல சேர்க்கப்பட்டிருப்பதாக சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. வேற என்னென்ன விஷயங்கள்ல இந்த ஆளுநர் உரையில உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு? அதாவது ஆளுநர் உரையில பால் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு 5 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கு, அது மகிழ்ச்சி அளிக்குதுன்னு ஆளுநர் சொல்றாரு. அதே ஆளுநர் அதே நேரத்துல 1 லிட்டர் பாலை 10 ரூபாய்க்கு கூட்டுது அரசாங்கம், அது கவலை அளிக்குதுன்னு சொல்லணுமா இல்லையா? அது இல்லை. அப்போ அந்த 5 ரூபாய் உயர்த்தப்பட்டது மட்டும் ஆளுநர் கண்ணுக்கு தெரியுது, 10 ரூபாய் நுகர்வோர்களுக்கு உயர்த்தப்பட்டது அவருடைய பார்வைக்கு ஏன் படல? அதாவது 5 ரூபாய் உயர்த்தப்பட்டதை மட்டும் நல்ல விஷயம், மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றாரு. 10 ரூபாய் உயர்த்தப்பட்டதுனால பாதிக்கப்பட்டது நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய குழந்தைகள், முதியவர்கள். பால் விலை கடுமையா கூடியிருக்கு. அதிகாலை வேலை குடும்பங்கள் எங்க துவங்குது? பால் விலையில், பால்ல இருந்து தான் துவங்குது. அந்த பால் விலையை உயர்த்தின பிற்பாடு டீ கடைகள், சாதாரண ஏழை கூலி தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை குறைங்கன்னு எல்லா அரசியல் கட்சியும் கேட்டோம், ஆனா குறைக்கவே இல்லை. ஆனா ஆளுநர் உரையில 5 ரூபாய் கூட்டப்பட்டதை மட்டும் சொல்லிட்டு 10 ரூபாயால பாதிக்கப்பட்ட மக்களை பற்றி பேசாத ஆளுநர் உரை என்ன உரை? ஒண்ணு. ரெண்டாவது, நாங்க 2000க்கும் மேற்பட்ட மெகாவாட் மின்சார உற்பத்தி அதுங்கிறாங்க. மின்சார கட்டணம் 3 மடங்கு உயர்வுங்க. இப்பவும் மின்சார வெட்டு தொடர்கிறது. கிராமப்புறங்களில் விவசாய வேளாண்மைக்கு போதிய அளவுக்கு மின்சாரம் என்பது கிடைப்பதில்லை. மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் 3300 மெகாவாட், நாங்க 3358 மெகாவாட் நாங்க உற்பத்தி அதிகரிச்சோம். இதுல எவ்வளவு திட்டம் அதிமுக அரசால் தொடங்கப்பட்ட திட்டம்? அது ஒரு நீண்ட பட்டியலையே போற்றக்கூடிய மக்களின் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சட்டப்பேரவையில அவங்க எடுத்திருக்கிற எல்லா நடவடிக்கைகளும் சொன்னாங்க. நீங்க
திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கடைசி நேரத்துல மின்வெட்டு எப்படி இருந்ததுன்னா அந்த மின்சாரத்துறை அமைச்சரை இந்த ஆட்சி பறிபோனால் மின்சாரத்தால தான் போகணும். அதனால பறிபோச்சுங்கிறது தான் பொதுவான ஒரு முக்கிய காரணியா இருந்தது. ஆனா என்னுடைய கேள்வி, இந்த 3300 மெகாவாட் கெபாசிட்டி உங்களுக்கே தான் வரும், உங்களுக்கே தான் வாய்ப்பு. இந்த இதுல வந்து பெரும்பாலான திட்டங்கள் போன ஆட்சியில ஜெனசிஸ் கொண்டவை. ஆனால் அது எப்போது செயல்படுத்தப்பட்டது? அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். செயல்படுத்தப்பட்ட போது எப்ப, எந்த சந்தர்ப்பத்தில், யாருடைய ஆட்சியில? இன்னைக்கு வந்து ஒரு இன்றைக்கு ஒரு தெர்மல் ப்ராஜெக்ட் ஜெஸ்டேஷன் ஒரு குறிப்பிட்ட இன்றைக்கு இதுல பல விஷயங்கள் ஏற்கனவே வந்திருக்க வேண்டியது. இன்றைக்கு மத்திய அரசு அங்கிருந்து வர்றதுக்கு வழித்தடங்களை கூட செம்மைப்படுத்தல. நான் வந்து வேற இடத்துல இருந்து குஜராத்ல இருந்து கொண்டு வரேன்னா வழித்தடம் இல்ல, வேறு மாநிலத்திலிருந்து கொண்டு வரேன்னா வழித்தடம் இல்ல. ஆனாலும் கூட இன்றைய வரையில திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இருந்த அந்த மின் தட்டுப்பாடு இப்ப இருக்கா? கடந்த 4 ஆண்டு காலமா இருக்கா? 20,000 மெகாவாட் அந்த வேகத்துல தான் கெபாசிட்டி அடிஷன் நடந்தது. என்னுடைய இரண்டாவது கேள்வி, 60 ஆண்டு கால இந்த மின்சார வாரிய வரலாற்றுல வெறும் அந்த 2006 2011 மட்டும் 40,000 கோடி இழப்பு. 2006 2011 மட்டும் இப்ப 40,000 கோடி இழப்பு. ஆனால் அது கூட இன்னைக்கு கொஞ்சம் நம்ம வந்து அந்த இழப்பு குறைச்சுக்கிட்டே வரோம். அந்த இழப்பு என்ன பேச விடுங்க. அந்த இழப்பு தொடர்வதற்கு கூட இன்னைக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் போட்டிருக்க ஒப்பந்தம், நீங்கள் திமுக ஆட்சியில் போட்ட ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தங்கள் படி இன்னைக்கு நம்ம வந்து புள்ளி தர வேண்டியதா. தமிழ்நாடு அரசாங்கத்தோட கடன் எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. கடன் எவ்வளவு வாங்குறோன்றது பிரச்சனை இல்ல. இது பொருளாதார நிபுணர் அமிர்தா சென் சொல்லியிருக்காரு. எவ்வளவு கடன் வாங்குறது பிரச்சனை இல்ல, அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது தான் பிரச்சனை. கடன் வாங்க ஒரு ஜனநாயக அரசு, ஒரு வளரும் அரசு, ஒரு நல அரசு எவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறது என்பது பிரச்சனை இல்லை. இது எப்படி பயன்படுத்தப்படுகிறது இந்தியாவிலேயே நலத்திட்டங்கள் திரு தமிழரசன் இதே அழக, இது கடன் வாங்குறது தப்பு இல்லை அப்படிங்கிற அழக ஏன் திமுக ஆட்சி நடக்கும்போது நீங்க கொள்ளல? அன்னைக்கு 1 லட்சம் கோடி கடன். அப்போ நிதி நிலைமை சீராக இருக்குன்னு அரசு சொல்லுது. அதுக்கு ஜெயலலிதா சொல்கிறார், 1 லட்சம் கோடி கடன் இருக்கக்கூடிய அரசாங்கத்தோட நிதி நிலைமை தான் சீரா இருக்குன்னா யாரும் நம்புவாங்களான்னு. இன்னைக்கு கடன் எவ்வளவு? 1,80,000 கோடியை தொட்டு விட்டது அரசாங்கத்துடைய கடன் மட்டுமே. நிதி நிலைமை சீரா இருக்கா? நீங்க இந்த ஆட்சி பொறுப்பை இவங்க ஏற்ற சந்தர்ப்பம் இருக்குல்ல வேலை. இன்னைக்கு 2011 போட்டுக்குரிய மக்களின் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சராக இருந்தப்போ அன்றைக்கு இருந்த கடன் நிலைமை என்ன? அன்றைக்கு ஒரு நாளைக்கு 11 கோடி ரூபாய் வட்டி. அப்படிப்பட்ட அரசை இன்றைக்கு இவ்வளவு நலத்திட்டங்கள் கொடுத்து நிதி நிலைமை நம்பிக்கைக்குரியதாக சீரமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் 1,40,000 கோடியிலிருந்து 80,000 கோடி அதிகரிக்கும்னா அதுதான் சீரான நிதி நிலைமை. அன்னைக்கு எவ்வளவு நீங்க விட்டுட்டு போன கடன் தொகை எவ்வளவு, இன்னைக்கு எவ்வளவு இருந்திருக்கு? அந்த ரேஷியோ பாருங்க, ரேஷியோ பாருங்க, புதிய மின் திட்டம் என்ன வந்திருக்கு சொல்லுங்க. நீங்க 1,80,000 வந்திருக்கு. புதிதாக என்ன திட்டத்துக்கு செலவு பண்ணி கடன் வந்தது? இல்ல மக்கள் மார்க்சிஸ்ட் கட்சி சொல்றாங்க வெஸ்ட் பெங்கால் கடன் வாங்குவது யூனிட் எவ்வளவு? இல்ல நீங்க மார்க்சிஸ்ட் கட்சினா வெஸ்ட் பெங்கால்ல போகாதீங்க, இங்கே நில்லுங்க. மார்க்சிஸ்ட் நீங்க தானே மேற்கு வங்காளத்தில் இருக்கிற யூனிட்டோட ரேட் என்ன, இங்க உள்ள அதிகமான கடனாளி மாநிலங்கள் ஒன்று மேற்கு வங்காளம் பதிவு செஞ்சாங்க. அரசு மேற்கு வங்கத்துல இடதுசாரிகள் ஆட்சியில இல்ல, இடதுசாரி ஆட்சி காலத்தில் அப்படி அல்ல. இந்தியாவிலேயே ஒரு அரசு கடன் வாங்குவது என்பது குற்றமாகிவிடாது. அந்த கடன் வாங்கப்படுகிற கடன் எந்த திசையில் செலவிடப்படுகிறது என்பதுதான் முக்கியம். அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட், வளர்ச்சிக்கான முதலீடாக அது இருக்கிறதா அந்த கடன் என்ற அடிப்படையில் தான் முன்னாள் முதலமைச்சர் சட்டப்பேரவையிலே விளக்கங்களை தந்திருக்கிறார். அந்த விளக்கங்கள் சட்டப்பேரவையில் பதிவாகி இருக்கிறது. மின்சார வாரியத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வாங்கப்பட்ட கடனுக்கான மாறுபட்ட கருத்து எங்கிருந்து வந்தது என்றால், பயனற்ற வகையிலே அந்த கடன்கள் வாங்கப்பட்டன,
அதன் காரணமாக செலவுகள் அதிகரித்தன என்பது ஒன்று. இரண்டாவது, வங்கிகள் எச்சரிக்கை விடுக்கிற அளவுக்கு அந்த கடன்கள் திருப்பி செலுத்தப்படாததுனால புதிய கடன்கள் அளிக்கக்கூடாது என்கிற நிலைமை, அது பற்றியெல்லாம் சட்டமன்றத்தில் விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. ஆகவே வாங்கப்படுகிற கடன் மூலதனமாகவும் அதே போல ஒரு சோசியல் நெட்வொர்க், அதாவது நலிந்த பிரிவினரை பாதுகாக்கக்கூடிய வகையிலும் ஒரு பகுதி அதற்காகவும் ஒரு பகுதி இன்வெஸ்ட்மெண்ட் என்ற வகையிலும் அந்த கடன்கள் செலவிடப்படுமானால் அது அனுமதிக்கத்தக்கது அல்லது ஏற்கத்தக்கதுதான். அந்த வகையில தான் தமிழ்நாட்டுடைய கடன் அப்படின்னு பார்க்கும்போது வித்தின் பர்மிசபிள் லிமிட்ஸ் மத்திய அரசாங்கத்தால் பர்மிசபிள் லிமிட்ஸ் குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த கன்சர்ன் எழுகிறது. இன்னொன்னு, ஆளுநர் உரையில புதிய திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் திரு ரமேஷுடைய பார்வையாகவும் இருக்கு. நீங்க ஐ ஹோப் யூ ஷேர் தட். ஆனா சென்ற ஆளுநர் உரையில சொல்லப்பட்ட பல விஷயங்கள் என்ன ஆயிடுச்சுங்கிற கேள்விகள். அவர் தொடக்கத்திலே சொன்னது போல இந்த ஆளுநர் உரை ஏதோ இந்த ஆட்சி முதல்ல இருக்கிற முதலாண்டு ஆளுநர் உரை அல்ல, 4வது ஆளுநர் உரை இந்த ஆட்சியை பொறுத்தவரையில. அத ஆளுநரே அவருடைய உரையில சொல்றார், 4வது முறையாக நான் உரை நிகழ்த்துகிறேன்னு. அவரே சொல்றார், அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியில 4வது முறையா நான் உரை நிகழ்த்துறேன்னு. ஆக நாம எல்லோரும் ஒரு மரபு சொல்லுவோம், ஒரு நல்ல நூலுக்கு முன்னுரையை போல ஆளுநர் உரை, ஆட்சியினுடைய ஓராண்டு காலத்தினுடைய முன்னுரையை போலன்னு. இது ஒரு புதிய நூலுக்கு அப்படி சொல்லலாம். ஆனால் ஒரு தொடர் காப்பியத்துக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் தொடருதாங்கிறதான் கேள்வி. இது ஒரு சொல்றீங்க. இந்த தொடர் காப்பியத்துல கடந்த 3 ஆண்டு கால சாதனைகளை நீங்க சொல்லிட்டு 2011 ஆளுநர் உரையில மோனோ ரயில் திட்டத்தை நாங்க தொடக்க போறோம். சென்னை மாநகரத்துல மோனோ ரயில் திட்டத்தை முதற்கட்டமா செயல்படுத்த போறோம். 111 கிலோமீட்டர் விட போறோம். அடுத்து 300 கிலோமீட்டரா விரிவெடுத்த போறோம். அதோட நிறுத்த போறது இல்ல, மதுரையில, திருச்சியில, கோயம்புத்தூர்ல எல்லாம் செய்ய போறோம் அப்படின்னு. மோனோ ரயில் திட்டம் இது 2011 ஆளுநர் சொல்றது. இன்னைக்கு அந்த திட்டம் என்ன நிலையில? அந்த திட்டத்துல வேறு சில தடைகள் இருக்கு. என்ன தடைகள்னா, ஏற்கனவே திமுக அவசரப்பட்டு ஒரு திட்டத்தை சென்னையில கொண்டு வந்தாங்க, மெட்ரோ. அதுதான் அவங்க அந்த ஆங்கிலத்தில் நான் சொல்றேன், கொண்டு வந்தாங்க மதுரவாயில் வரைக்கும். அதுல என்னன்னா, சிபிஐ வழக்கு இருக்கிறப்பவே அந்த பிரதமர் அறிவிச்சு கொண்டாந்து ஒரு தொடக்க விழா போட்டாங்க. அதுக்கு முதல்ல அறிவிச்ச திட்டம் ஒண்ணு, அதுக்கப்புறம் அறிவிச்ச ஒரு திட்ட மதிப்பீடு ஒண்ணு, முதல்ல அறிவிச்ச கிலோமீட்டர் ஒண்ணு, அதுக்கப்புறம் அறிவிச்ச கிலோமீட்டர் ஒண்ணு. ஆக ஏன் அந்த கிலோமீட்டர் மாறுபாடுகள் எல்லாம் இருந்ததுன்னா, தனியார் சிலருக்கு லாபம் தருகிற வகையில 9 கிலோமீட்டர் 19 கிலோமீட்டராக உயர்த்தப்பட்டது. அதாவது எத்தனை வளைகோடுகள் இருக்கக்கூடாதோ, இன்னைக்கு நீங்க சொல்றபடி பெரிய ஹெவி ட்ரக்ஸ் போற ஒரு பாதை, அதுல வளைகே இருக்கக்கூடாது. ஆனால் அத்தனை வளைவுகளை வைத்து, ஏன்னா இந்த பாதை முழுக்க இல்ல. இதை அன்றைக்கு உறுதியா இன்றைய மக்களின் முதல்வர், அன்றைய நம்முடைய போற்றுக்குரிய அம்மா அன்னைக்கே அதை எதிர்த்தார். அதில் இன்னைக்கு வரைக்கும் வழக்கு மன்றத்துக்கு போய் உறுதியா இருக்காரு. அதுல என்னன்னா, இங்க மார்க்சிஸ்ட் கட்சியும் அன்னைக்கு எதிர்த்தது. மதுரவாயில் திட்டத்தை அது இன்றைக்கு பிரச்சனையாக நிறைவேறி இருக்கிறப்போ, அது வேற என்ன திட்டங்களை முதல்வர் பற்றி பேச முடியும்? அதாவது திட்டத்தை முழுசும் எதுக்குறதுன்னு பொதுவா புரிஞ்சுக்க கூடாது. அதுல சில பிரச்சனைகள் இருக்கு, நாங்க சொல்லியிருப்போம். இரண்டாவது, ஆளுநர் உரையில ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆளுநர் உரையில் அதாவது மக்களுக்கான நலத்திட்டங்கள்னு அறிவிக்கப்பட்டது. அது என்ன நலத்திட்டம்னா, முதியோர் விதவை பெண்களுக்கு 800 ரூபாய் பென்ஷன்கிறதா 1000 ரூபாயா கொடுப்போம். இப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல 2 லட்சம் முதியவர்களுக்கான விதவைகளுக்கான அந்த உதவித்தொகையை நிறுத்தியிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. நடவடிக்கையே எடுக்கப்படல. அப்போ ஒரு சமூக திட்டத்தை, ஒரு சமூக நலத்திட்டத்தை ஏன் அரசு நிறுத்தியது? இல்ல, ஒரு சமூக நலத்திட்டத்தை மத்திய அரசு கொடுக்கக்கூடிய 200 ரூபாய் உதவி அந்த திட்டத்துக்கு இருக்கு. அந்த திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கு. அது ஏன் ஆளுநர் உரையில சொல்லப்படல? நான் திரு ரமேஷ் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய விஷயம், சட்டமன்ற கூட்டத்தொடரானது அதிக நாட்கள் நடைபெறணும் அப்படின்னு. இம்முறையும் 4 நாள் அப்படிங்கிற அளவு அப்படிங்கிறது பல முக்கியமான விஷயங்கள் இருக்க விவாதிக்க போதுமான காலமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இது நான் ஏற்கனவே ஒரு விவாதத்தின் போது நான் சொன்னதாக எனக்கு நினைவு. ஒரு
ஒரு 25 ஆண்டு காலமாவே ஒரு அதுக்கு முன்னாடி நான் இல்ல ஒரு 30 ஆண்டு காலமா நான் சட்டமன்ற செய்திகளை சேகரிச்சுட்டு இருக்கேன். காலப்போக்கில் நடைபெறும் நாட்கள் குறைந்து கொண்டே வருகின்றது. அது ஒரு அதிகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையில ஒரு நியாயம் இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். இதை சொல்லுகிற அதே நேரத்தில் சட்டமன்றம் நடைபெறும் நாட்களில் அல்லது நடைபெறும் அந்த கால அவகாசத்தில் முறையாக எதிர்க்கட்சிகள் அதை பயன்படுத்திக் கொள்கின்றனவா என்ற நியாயமான ஒரு ஐயமும் எனக்கு இருக்கு. ஆளுங்கட்சி அதாவது எதுவுமே ஒரு தரப்பு மட்டும் குற்றம் சொல்வது சரியா இருக்காது. ஆத்திரமூட்டக்கூடிய பேச்சுக்களோ இல்ல ஒலிகளோ சில நேரங்களில் ஒரு பேச்சு அவசியம் இல்ல. உட்கார்ந்துகிட்டே ஒருத்தர் அடிக்கிற கமெண்டை கூட ஒரு அமைதியா இருக்கிற சபையில கிளீனா கேட்கும். இல்ல எதிர்கட்சி சரி, ஆளுங்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களே எதிர்கட்சி தலைவர்கள் ஊடகமா இப்படி சொல்றது அது யாராலும் நான் நிச்சயமா நான் ஆளுங்கட்சி தவறு பண்ணலன்னு சொல்லி நான் சொல்ல வரல. ஆனா நான் சொல்ல வந்தது கால அவகாசத்தை எப்படி பயன்படுத்திக்கணும். நாட்கள் குறைந்திருப்பதுன்றதை ஏற்றுக்கொள்கிறேன். காலமே கூட கூடுகிற நேரமே கூட மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்ச எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது சட்டமன்றம் காலை 9 மணிக்கு கூடியது. காலை 9 மணிக்கு சட்டசபை கூடியிருக்கிறது. அதே போல நிதிநிலை அறிக்கையை தொடர்ந்து நடைபெறக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பது மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம், கல்வி 2 நாள் நடைபெற்றிருக்கிறது, போலீஸ் 2 நாள் விவாதம் நடைபெற்றிருக்கிறது. அதே போல தொழிலாளர் நலத்துறையின் மீது நீண்ட நேரம் விவாதம் நடைபெறும். சில நாட்களில் அமைச்சர்கள் மாலையில் பதிலளிப்பதாக கூறி சபை மாலையிலும் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் அந்த நிலை கூட மாலையில அந்த நிலை பிறகு இப்போதைய ஆட்சியிலோ அல்லது இதற்கு முன்பு இருந்த ஆட்சியிலோ அதிமுக ஆட்சியிலோ குறைந்துவிட்டது என்று சொல்லுகிறது நியாயமான விமர்சனமாக இருக்காது. அடுத்தடுத்து வந்த ஆட்சிகளில் நேரம் குறைவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இது நேரம் அதிகமான தேவை இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். ஆனால் நடைபெறுகிற நாட்களில் சில கட்சிகள் ஆக்கபூர்வமான விவாதத்தில் நேரத்தை செலவிடுகின்றன. நான் அவருடைய முகஸ்துதிக்காக சொல்லவில்லை. சகோதரி பாலபாரதியோ அவர் சார்ந்திருக்கிற கட்சியோ கூடுமானவரை அவைக்குள் இருந்து விவாதத்தில் பங்கேற்று அந்த பொறுப்புள்ள எதிர்க்கட்சி ஆற்ற வேண்டிய கடமை ஆற்ற வேண்டும் என்று கருதுகிறார்கள். சில கட்சிகள் சில நேரங்களில் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபட்டு, திசை திருப்புதல்களில் ஈடுபட்டு, சீண்டுகிற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு, அதன் காரணமாக பிரச்சனை ஏற்பட்டு அவையினுடைய மொத்த நேரமும் சேர்ந்து பாழாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த சூழ்நிலைகள் தவிர்க்கப்பட்டு ஆக்கப்பூர்வமான முறையில் எதிர்க்கட்சிகள் செலவிட்டால் இருக்கிற நேரத்திலே கூட பல பிரச்சனைகளை அவர்கள் அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வர முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. திரு தமிழரசன், இந்த ஒரு கோரிக்கை தொடர் கோரிக்கையா இருக்கு. ஆனா நடக்கக்கூடிய நாட்களோட எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருது. இப்ப திமுக ஆட்சி காலத்துல கூட 8-9 நாட்கள் நடந்ததெல்லாம் பார்த்திருக்கோம். இன்னைக்கு 4 நாட்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு வைக்கக்கூடிய விமர்சனங்களை பாக்குறீங்க. எதிர்கட்சிகளுக்கு வெண்டிலேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாத போது இந்த ஒரு வெளிநடப்பு, இந்த வெளியேற்றம், இதெல்லாம் ஒரு விரும்பத்தகாத சில நடவடிக்கைகளுக்கு வித்துடுதோ அப்படிங்கிற ஒரு இந்த கோரிக்கைய வெளியே இருந்து பாக்குறப்போ மேலெழுந்து வாரியா ரொம்ப நியாயமான ஒரு கோரிக்கையா தெரியும். அதுல கொஞ்சம் குறைந்தபட்ச நியாயமும் இருக்கு. ஆனா பாராளுமன்றத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாராளுமன்ற பேரவைத் தலைவர் ஒவ்வொரு முறையும் ஒத்தி வச்சு வேண்டி வேண்டி எதிர்கட்சிகளை அழைத்து இப்படிதான் கூட்டம் நடத்தணும். இங்க சட்டப்பேரவைகள்ல பாத்தீங்கன்னா வந்த உடனே 15 நிமிடத்தில் வெளிநடப்பு இல்ல வெளியேற்றம்ங்கிறது அதுக்கப்புறம் அதுவும் கூட ஒரு யுக்தி திட்டம். அவங்க வெளியேற்ற மாதிரி நம்ம பேசணும், அதே போல ஒரு யுக்தி அது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மேலெழுந்து வாரியா ஒரு நியாயம் இருந்தாலும் நிர்வாக ரீதியா பாக்குறப்போ என்ன வேற வழி இருக்கு? எப்படி எப்படி பல தீர்மானங்களை நிறைவேற்ற முடியும்? வெளிநடப்பு என்ன ஜனநாயகம்? ஏதோ ஒரு முக்கியமான சில கொள்கை நடவடிக்கைகளுக்காக வெளிநடப்பு செய்யலாம். ஆனா வெளிநடப்பு செய்வதற்காகவே காரணங்களை கண்டுபிடிச்சு இப்ப இன்னைக்கு கூட ஆளுநர் உரையில வெளிநடப்புனா என்ன காரணம்? சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இதே எவ்வளவு ஆளுநர் உரைய எதிர்கட்சியா இருந்தபோது முதலமைச்சரும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உட்கார்ந்து கொண்டிருக்கிற போதே எதிரில் தடியடியா
குண்டர்களுக்கு கலவரமா? இப்படியா இப்படி வெளிநடப்பு நியாயமா அப்படின்னு கேட்கிறீங்க? எவ்வளவு அதிமுக அட்டன் பண்ணிருக்கு இல்ல? எல்லா கூட்டத்தொடர்லயும் வெளிநடப்பு செய்யாம நம்ம விவாதத்துல பங்கேற்கணும்னு 2006-11 முந்தைய ஆட்சிகள்லயோ எதிர்கட்சி அந்த சமயத்துல எதிர்கட்சி தலைவர் சட்டப்பேரவைக்கு வருவதில்லை. மக்களால் நாங்கள் தான் எதிர்கட்சி என்று சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிற திமுக தலைவரும் சட்டப்பேரவைக்கு வருவது. அன்றைய பிரதான எதிர்கட்சி தலைவர் ஜெயலலிதா எத்தனை நாட்கள் அவைக்கு வந்தார்? எவ்வளவு கலந்து கொண்டு பேசினார். அவருக்கு சட்டப்பேரவையில இந்தியாவிலே எந்த பெண்மணிக்கும் நிகழக்கூடாத ஒரு கொடுமை நிகழ்ந்தது. மாற்று கருத்து இல்ல. அப்படிப்பட்ட நிலையில தனக்கு ஒரு உரிய பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் அவர் தவிர்த்தார். ஆனால் தேவைப்படுகிற போது வந்தார், களமாடினார், கருத்தளித்தார், எதிர்த்து உரைத்தார், துணிந்து பேசினார். வெளிநடப்பு வெளியேற்றம் இது குறித்த விமர்சனங்கள் சரிசமமா அதிமுக திமுக 2 கட்சிகள் மீது இருக்கு அப்படின்னா பலருக்கு மாற்று கருத்து இருக்காது. இந்த நிலையில நேர்களுடைய கருத்து என்ன? ஆளுநர் ரோசையா உரையாற்றிருக்கிறார். மக்களுடைய பார்வை இதோ. ஆளுநர் ரோசையாவின் உரை வரவேற்கலாம் என்று 15%, ஏமாற்றம் அளிக்கிறது என்று 46%, வழக்கமானதுதான் என்று 39% சொல்லியிருக்கிறார்கள். வழக்கமானது என்று 39%, ஏமாற்றம் என்று 46%, வரவேற்கலாம் என்று 15% சொல்லியிருக்கிறார்கள். ஆளுநர் உரை ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு ஒரு முன்னோட்டமாக அரசாங்கம் எந்த திசையில் பிரயாணிக்கிறது என்பது குறித்த ஒரு முன்னோட்டம் தான். அறிவிப்புகள்லாம் சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்பார்க்கப்படுகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிறைய எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களுக்கு நிச்சயமாக எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பதே நாம் இதன் கருத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு சேக்கு தமிழரசன், பாலபாரதி அவர்கள், திரு ரமேஷ் மற்றும் சற்று முன்பாக பங்கு பெற்ற திரு செங்குட்டூர் மற்றும் பார்த்தனியர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.